உங்க பேர் என்னக்கா? என் பேர் பங்கஜம். அருமையான பங்கஜம். ஆமா, கோயில்ல வந்து கார்த்திகை மாசம் முடிஞ்சிருச்சு. கார்த்திகை மாசம் வந்து சிறப்பான ஒரு வழிபாடு. அதுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அதுல வந்து புண்ணியஸ்தலம் வந்து இதுல 6 படையில இது ஒரு படை திருச்செந்தூர் முருகர். இது எத்தனாவது படையா? இது வந்து 2ஆம் படை. 2ஆம் படையில வந்து திருச்செந்தூர் முருகர். இவரை வந்து தரிசனம் பண்ணா இல்லைன்னு சொல்லாதவங்களை வந்து இல்லன்னு வரவங்களுக்கு அள்ளி கொடுக்குற வல்லமை பெற்றவர் திருச்செந்தூர் முருகன். அதனால இந்த கோயிலுக்கு வராத சனம் வரக்கூட வருவாங்க, கோடி சனம் வருவாங்க, வந்து இந்த தரிசனம் பண்ணுவாங்க. இனி தைப்பூசம் ஆரம்ப போகுது. அதுக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் பால் குடம், காவடி, பன்னீர் காவடி, எல்லா காவடி எடுப்பாங்க. கோயில நேர்த்திக்கடன் வழிபாடுகள் சீரும் சிறப்பாக நடக்கும். கோபுரம் சொந்த மாதிரி மக்கள் தொகை கூடும். இன்னும் பொண்ணு பேட்டி கொடுப்பான். குடும்பம் சொல்லுமா. ஒரு சின்ன இப்போ அந்த சிலைகள்லாம் எடுக்கிறாங்கல்ல, இப்போ ரீசெண்டா ஒரு 1 or 2 daysல எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்க. பழனி முருகர் எடுத்திருக்காங்க. கடல்ல இருந்து வந்திருக்கு ஒரு சிலை, தண்டாயுதபாணி மாதிரி. அதெல்லாம் எப்படி அதெல்லாம் வந்துட்டு அது வந்து முன்ன கடல் அந்த சுனாமி வந்தப்போ ஏதாவது உள்ள போயிருக்கலாம், அது இப்போ வெளியே வரலாம். முன்னாடி உள்ள பழங்கால கடல் உள்வாங்கும் போகும்போது இப்ப வெளியே வருது. ஆமா, கண்டிப்பா. அது வந்து வருதுன்னா அது ரொம்ப அதிசயம் தான், அதிசயமானது. ஆனா இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கடல்ல உள் வாங்கிட்டு வெளியே வந்தா ஏதோ ஒரு சிலை வரும். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சிலை வரும், ஒரு கல்வெட்டு வரும். இப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எதுனா நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்திருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு அமாவாசைக்கு என்னைக்காச்சும் கடல் உள் வாங்கிட்டா ஒரு கல்வெட்டு சிலை ஒரு ஏதாவது ஒண்ணு வெளியே வரும். இந்த வாட்டி மட்டும்தான் 1 மாசம் ஃபுல்லாவே வந்துட்டு கடல் உள்வாங்கிருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி பௌர்ணமிக்கு மட்டும் வரும். ஒவ்வொரு முருகனுக்கு 6 படை சொல்றாங்களா? அந்த 6 படையில வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மலை வந்து அப்பனுக்கு பாட சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? இந்த முருகனுக்கான ஒரு சிறப்பம்சம் என்னது? இந்த முருகனுக்கு வந்து சிறப்பம்சம் வந்து என்னன்னு சொன்னா, இவர் வந்து அதாவது 6 படையில 2ஆம் படையில சிறப்பம்சம் பண்றான்னு இவர்கிட்ட சொன்னா, இவர் வந்து கீழே இருக்காரு. அதாவது கடல் கீழே மட்டத்துல இருக்காரு. அந்த கீழே எதுக்காக இருக்காருன்னா, இவற்ற சிறப்பு என்னன்னா, கீழே இருக்கிறவரு நம்ம ஒரு குறைகள் வந்து கொண்டு போய் நம்ம கீழே இருந்து போறோம். நம்ம அந்த குறைய வந்து மேலே ஏறி வரும்போது அந்த ஏற்றம் போல ஏறி வருவோம் நம்ம. அதுதான் இவற்றோட சிறப்பு அம்சம். கடல் வந்து பக்கத்துல இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? எல்லா கோயிலையும் நம்ம மேல ஏறிதான் சாமி கும்பிடணும். ஆனா இந்த 3 முருகனை நம்ம கீழே இருக்காரு. அந்த கீழே இருக்கிற முருகனை நம்ம கும்பிட்டு அப்படியே மேல வந்தா மேல அவரு மேல போனோம்ல, மேலும் கொண்டு போறதும் இவரோட சிறப்பு அம்சம். புரியுதா? ஆமா, கிள்ளி கொடுத்தா முருகர் அள்ளி கொடுக்கிற வல்லமை பெற்றவர் தான் திருச்செந்தூர் முருகன். அதனாலதான் கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு அதிகரிச்சு வராங்க, செல்வாக்கா வராங்க. ஆனா அவங்க நினைச்ச காரியம் நடக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றது, அவங்க நினைச்சது வந்து நிறைவேற்றுறாங்க. வேற எதுவும் கேட்கணும்னா கேளுங்க. என்னக்கா நீங்க தான் சொல்லணும், உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்குங்களா? நான் கண்டிப்பா நினைச்சது நடந்திருக்கு. நான் வந்து எனக்கு வந்து மன கஷ்டம் நிறைய இருந்துச்சு. எனக்கு ஒண்ணு நான் நேர்ந்திருக்கேன். அதே மாதிரி எனக்கு அந்த நேர்ச்சி கதை நல்லபடியா முடியணும். முடிஞ்சா நான் இந்த மொட்டை இருக்கிறேன், பால் குடம் இருக்கிறேன்னு வேண்டி இருக்கேன். அது இந்த தைப்பூசத்துல நான் எடுக்கணும்னு வேண்டி இருக்கேன். முருகன் எனக்கு ஒரு நல்ல வழி விடணும் அப்படின்னு நான் கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும், நாங்க நினைச்சது நடக்கும். நம்ம சேனல் வந்துட்டு வருவோம். நாங்க ஒரு விஷயம் நினைச்சு வந்திருக்கோம் அந்த முருகனை பார்க்க. கண்டிப்பா நடந்துச்சுன்னா மறுபடியும் நாங்க வருவோம். வரும்போது நீங்க இருந்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கண்டிப்பா நீங்க நினைச்சதும் கண்டிப்பா நடக்கும். சரி, நன்றி. பெரிய நன்றி. தெரியுமா? நன்றிமா. நன்றி.